அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விமல் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இசக்கி கார்வண்ணன் இயக்கியிருக்கிறாரு. விமலுடன் இணைந்து சாயாதேவி, மனோஜ்குமார், காதல் சுகுமார், கேமராமேன் சுகுமார், கூல் சுரேஷ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் சிவன்மலை அருகே உள்ள கிராமங்களான யோகோபுரம், சுப்பிரமணியபுரம், சுல்தான்பேட்டை இந்த ஊர்களில் உள்ளவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வருகின்றது. இந்த சூழ்நிலையில் யோகோபுரத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் மாப்பிள்ளை விமல், சாயாதேவி கொள்கின்றனர். இந்த கொலையை யார் செய்தார்கள் என்று போலீஸ் அதிகாரியான இசக்கி கார்வண்ணன் விசாரணையை நடத்துகின்றார். மறுபடியும் சுப்பிரமணியபுரத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் மாப்பிள்ளை கூல் சுரேஷ் மட்டும் இறக்கின்றார். தொடர் கொலைகள் போலீஸுக்கு தலைவலியை ஏற்படுத்துகின்றன. விமல், சாயாதேவி யார்? ஏன் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் மணமகனை கொள்கின்றார்கள்? போலீஸ் அதிகாரியான இசக்கி கார்வண்ணன் கொலையாளியை கண்டுபிடித்தாரா இல்லையா? யோகோபுரம், சுப்பிரமணியபுரம் ஊர் மக்கள் ஏன் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்பதே இந்த படத்தின் மீத கதை. விமல், சாயாதேவி இருவரும் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார்கள். போலீஸ் அதிகாரியாக இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் சிறப்பாக நடித்திருக்கின்றார். காதல் சுகுமார், கேமராமேன் சுகுமார் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். தீபன் சக்கரவர்த்தியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. சுகுமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சாதி மதங்களை பற்றி எடுத்துக்கொண்ட கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியுள்ள இசக்கி கார்வண்ணனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.